ஐஸ்வர்யா, நான் அமைதியா இருக்கணும்னு சொல்ற. அத்தை, அந்த டிசைன் பண்ணது கௌதம் இல்ல, மகா. மகாவா? ஆமா தாத்தா, மகா அவ ரூம்ல உட்காந்து டிசைன் பண்ணான். உங்களுக்கு ஜூஸ் கொடுக்கும் போது நான் தான் இந்த டிசைனை சூர்யாவோட ஃபைல்ல வச்சேன். ஆனா ஐஸ்வர்யா, இதுதான் உன் பிரச்சனையா? எதுக்கு அடுத்த ஆள் உழைப்ப திருடி பொழைக்கிறாங்க? அப்படியே இத மகா பண்ணியிருந்தா எதுக்கு நேரடியாவே கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம்ல? எதுக்கு திருட்டுத்தனமா வைக்கணும்? இத நான் உங்களை கேட்டா, தகுதி இருக்கவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தா அங்க எதுக்கு திருட்டுத்தனமா வரப்போகுது? அந்த வாய்ப்பு கிடைக்காதனாலதான் இந்த மாதிரி நிலைமையாகி போச்சா? என்ன தாண்டி சொல்ல வர? மகாவுக்கு டிசைன் பண்ற நாலேஜ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபாரின் கம்பெனிக்கு டிசைன் பண்ண முடியுமாங்கிறத வீட்டுல இருக்க எல்லாரும் சந்தேக கண்ணோட பாத்தீங்க. முட்டாளும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. நானும் அம்மாவும் தான் மகாவை பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த டிசைனை பண்ண வச்சோம். நான் தான் இந்த டிசைனை கொண்டு வந்து வச்சேன். இதுதான் நிஜம். மகா, நீ பண்ண டிசைனா இது? ஆமா தாத்தா. வெரி குட் மகா. எங்க மகா பொய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் அவ பண்ணுற டிசைனா தாங்க இருக்கும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது கௌதம் பண்ண டிசைன் தான். இவனுக்கு இப்படிப்பட்ட அசிங்கம் தேவையா? எல்லாரும் இவனை தரக்குறைவா நடத்துறீங்க. பிள்ளைக்கு இந்த டிசைன் பண்ற திறமையே இல்லைங்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. இவன் தான் பண்ணுனான்னு நான் சொல்றேன். இந்த மகா தான் பண்ணுனான்னு இந்த ஐஸ்வர்யா சொல்றா. அவ பக்கம் ஏன் சாயிறீங்க எல்லாரும்? இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். என்னையும் என் பையனையும் பார்த்து இந்த வீட்டுல அவ்வளவு இலக்காரமா இருக்குல்ல, இந்த வீட்டுல சீப்பா எங்களை ட்ரீட் பண்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேது. ஐ எம் சாரி. உண்மை இருக்கிற இடத்துலதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க. உங்க கோவத்தை பார்த்து கௌதம் தான் பண்ணிருப்பாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தையாவது புரிஞ்சுக்கிட்டியே? எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு சத்தம் போட்டீங்க. சாரி அத்தை. ஓகே ஐஷு. என்ன கௌதம், நீங்க தான் இந்த டிசைன் பண்ணதா? அப்புறம் ஏன் கௌதம் மத்தவங்களுக்கு தெரியாம சேர்த்து வச்சீங்க? ஐஷு சர்ப்ரைஸா இருக்கணும்னு காரணத்துக்காண்டிதான் நான் அதை கொண்டு வந்து வச்சேன், கௌதம் கிட்ட சொல்லிட்டு. அப்ப நல்லா புரியுது. இத கண்டிப்பா கௌதம் தான் பண்ணாருன்னு நான் ஒத்துக்கிறேன். கௌதம், இதுல இருந்து நீங்க பின்வாங்க மாட்டீங்கல்ல? நீங்க தானே டிசைன் பண்ணது? ஆமா ஐஷு, அவர் தான் பண்ணதுன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த டிசைன் அங்கேயே இருக்கட்டும். எனக்காண்டி ஒரே ஒரு ட்ரிப் அந்த டிசைனை வரைஞ்சு காட்டுங்களேன். இந்த மேக்கிங் வீடியோ போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். ப்ளீஸ் கௌதம், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். என்னாலெல்லாம் திருப்பி வரைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இஷு, மறுபடியும் உன் வேலையை காட்டுறியா? இப்பதான் இவன் டிசைன் எல்லாம் வரைஞ்சு களைச்சு போயிருக்கதா சொல்றான்ல, திரும்பவும் எதுக்காண்டி பண்ணணும்? இவன் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? ஐயோ அத்தை, எனக்கு அவர் மேல ஃபுல் நம்பிக்கை இருக்கு. ஒரே ஒரு ட்ரிப் எங்க எதிரில அவரை டிசைன் பண்ண சொல்லுங்களே ப்ளீஸ். ஐஷு, இவன் பண்ண மாட்டான், பண்ணவும் முடியாது. சூர்யா சொல்றாரு. இந்த விஷயத்துல நம்ம எல்லாரும் முடிவு எடுத்தே ஆகணும். நம்ம முன்னாடியே கௌதம் அந்த டிசைனை போடட்டும், நம்ம பாப்போம். இதுதான் கரெக்டா இருக்கும். தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க? ராஜலட்சுமி சொல்றாங்க. ஆமா கௌதம், நீ பண்ண டிசைன் ஆச்சே, நீ பண்ணி காட்டு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு எல்லாரும் தொந்தரவு பண்றீங்க. கௌதம் தான் செஞ்சு காமிச்சிட்டானு, எதுக்கு திரும்பி செஞ்சு காட்டணும்? எனக்கு ஒன்னும் புரியல. அம்மா சித்ரா, யாரும் சந்தேகப்பட்டு சொல்லல. இப்படி பேச்சு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சு காட்டணும்ல, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். மகா கூட பண்ணட்டும், இந்த டிசைனை யாருமே பார்க்க வேணாம், மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணட்டும். அப்ப தெரிஞ்சிடும்ல இந்த டிசைனை யாரு பண்ணதுன்னு. ஐஸ்வர்யா, 2 பேத்துக்கும் டிசைன் பண்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருமா. யாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மகாவும் கௌதமும் டிசைன் பண்றாங்க தனித்தனியா. சித்ரா தேவி சொல்றாங்க, கௌதம் ஒழுங்கா வரடா. நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன். வரைஞ்சு முடிச்சிட்டியாமா? கொண்டா. ஐஸ்வர்யா சூர்யா கிட்ட கொடுக்குறாங்க. சூர்யா அந்த டிசைனை பார்த்துட்டு கௌதம முறைக்கிறாரு. சூர்யா தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க அந்த 2 டிசைனையும். கௌதம், என்னடா இது? சித்ரா, ரொம்ப அயோக்கியத்தனம் பண்றீங்க. இதுக்காண்டி இந்த விஷயத்த பண்ணீங்க? இல்ல மாமா, ஏற்கனவே கௌதமோட பேரு கெட்டிருக்கு, இப்படியாவது சரி பண்ணலாமேன்னு விஷயத்துக்காண்டிதான் இத பண்ணோம் மாமா. இதுல மன்னிச்சிருங்க மாமா, இதோட விட்டுருங்க, மறுபடியும் பேசி பெருசு பண்ண வேணாம். சூர்யா சொல்றாங்க, கௌதம், இதுதான் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பண்ணது தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். மகா,
உன் கை அற்புதமா விளையாடுதுமா. நானே இந்த விஷயத்துல குறைச்சி எடை போட்டுட்டேம்மா. உன்னைய ஃபாரின் கம்பெனி ஆச்சு, உன்னால பண்ண முடியாதுன்னு பேசிட்டேம்மா. அப்படி நான் பேசியிருக்க கூடாது, தப்புதாம்மா. ஃபாரின் ஆகுது ஒன்னாவது நான் எல்லா இடத்துலயும் தூள் கிளப்புவேன்னு நிரூபிச்சிட்டேன் மகா. எல்லாமே உன்னாலதாம்மா. நீயும் அக்காவும் இல்லாட்டி எப்படிம்மா இதெல்லாம் பண்ணிருக்க முடியும்? என்ன கௌதம், ஐஷு உனக்கு வெக்கமே இல்லையா? உங்களுக்கு வேணுமா? கட்டின புருஷன் எந்த தப்பு பண்ணாலும் புருஷன் பக்கம் நிப்பாங்க. நீ என்னடானா எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துற. கொஞ்சமாவது விசுவாசம் இருக்கா? நான் உங்ககிட்ட கேட்கணும் கௌதம். சுத்தி சுத்தி வந்து ஏமாத்தி என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு தெரிய வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு இந்த நீதி நியாயத்தை பத்தி எல்லாம் அர்த்தம் தெரியுமா? நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நான் திருப்பி கொடுக்குறேன். ஏண்டி ஒன்ன எந்த தப்பும் செய்யாத என் மேல பழிய சுமத்தி உச்சத்துக்கு பேசுவீங்க. நான் உங்களை காப்பாத்தணுமா? வீட்டுல எனக்காண்டி நிக்கிறது என் தங்கச்சி மகாதான். அவளுக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுவும் ஒரு வகையில சுயநலம் தான். அந்த சுயநலத்துல தப்பே இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க என்னைக்கு இவ என் பொண்டாட்டி, இது என்னோட குழந்தைன்னு என்ன தேடி வர்றீங்களோ அப்பதான் நான் மாறுவேன். அது முடியும். என்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதீங்க. அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சம். இதை விட அதிகமா நானும் கத்துவேன். நான் கத்துனா உங்களுக்கு தான் அசிங்கம். டாக்டர் தாத்தாவை பார்க்க வந்திருக்காங்க. சூர்யா இந்தாங்க ரிப்போர்ட்னு கொடுக்கறாரு. வெரி குட், ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இத எதிர்பார்க்கவே இல்லை. உங்க கேஸ்ல 6 மாசத்துல நடக்க வேண்டியது ஃபியூ வீக்ஸ்லயே நடந்துருச்சு. இது எப்படி பாசிபிள்னு தெரியல. இத மிராக்கல்னு தான் சொல்லணும். ஆனா பேஷண்ட் கிட்ட ஒரு நிமிஷம், அவர் பேஷண்ட் இல்ல, மிஸ்டர் வேதாச்சலத்துக்கிட்ட நானே என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். சொல்லுங்க சார், நீங்க என்னென்ன பண்ணுனீங்கன்னு ஒண்ணு விடாம சொல்லுங்க எனக்கு. உங்க கேஸ வச்சு மத்த கேஸ்லாம் நான் அப்ளை பண்றதுக்கு எனக்கு சௌரியமா இருக்கும். சொல்லுங்க சார். நானா எதுவும் பண்ணல. பண்ணுனது எல்லாமே என் பேத்தி மகாவும் சூர்யாவும் தான். என்னென்ன பண்ணாங்க? கூட படிச்ச எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கெட் டுகெதர் வச்சாங்க. வெரி குட். அப்புறம் சிறுதானிய உணவு கொஞ்சம் கொஞ்சமா என் பேத்தி எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. மாதிரி வீட்டுல இருக்க எல்லாரையும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறா. பிடிச்ச மியூசிக் கேட்க வைக்கிறா. என்ன வாக்கிங் கூட்டிட்டு போறா. ஏகப்பட்ட விஷயம் என் பேத்தி பண்றா டாக்டர். அத்தனையும் உங்ககிட்ட சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல டாக்டர். நிறைய யோக முத்திரை எல்லாம் சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறா. மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்தா. அப்படியே என்னென்னமோ சொல்லி கொடுக்குறா டாக்டர். இல்லையே, உங்க வீட்லயே ஒரு டாக்டர் வச்சிருக்கீங்க போல. வெரி குட் சூர்யா. உங்க ஒய்ஃப் பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க. இங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என் பேஷண்ட் கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மருந்தை விட மனசுதான் நோயை குணப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் அதை நேர்லயே பார்த்துட்டேன். இத பத்தி பேசும்போது ஒரு செஷன்ல மகாவை பேச வைக்க போறேன். எப்படி குணப்படுத்த முடியும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலான்னு மத்த பேஷண்ட் கிட்ட இவங்க பேசினாங்கன்னா அவங்களையும் கியூர் பண்ண முடியும். இங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்டர் வேதாச்சலத்தையும் எல்லார் முன்னாடியும் பேச வைக்க போறேன். நோயோட வேதனையில இருக்கவங்களுக்கு இது பெரிய ரிலீஃபா இருக்கும். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க, சரியாயிருவாரு. வீட்டுல ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னீங்கல்ல? ஆமா சார்னு சூர்யா சொல்றாரு. மேரேஜ முடிச்சுட்டு வாங்க. மிஸ்டர் வேதாச்சலத்துக்கு சின்ன சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு. முடிஞ்சிருச்சுன்னா உங்க தாத்தா பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், பக்கா ஆரோக்கியத்தோட இருப்பாரு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். அப்பனா நான் கிளம்புறேன். சூர்யா இருமுறாரு. மகா தண்ணி கொண்டு வந்து குடுக்குறாங்க. நான் கேட்கவே இல்லையேன்னு சூர்யா சொல்றாரு. நீங்க தான் இருமுனீங்க, அதனால தண்ணி தேவைப்படும்னு நான் கொண்டு வந்து கொடுத்தேன். எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாதா மகா? என்ன ஜோசியமாங்க தெரியும்? இது உங்க ரூமு, நீங்க வர்றீங்க. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? அகா, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காண்டி வந்தேன். பேசுங்க சூர்யா. அகா, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே. எனக்கு புரியல சூர்யா, எதுக்கு சொல்றீங்கன்னு. எல்லாத்துக்குமேனா எல்லாத்துக்குமே தான் மகா. கம்பெனில அர்ஜென்ட்டா டிசைன் தேவைப்பட்டப்போ நீ அதை செஞ்சு கொடுத்தது. விஜயோட மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு அந்த முளைப்பாரி சட்டியெல்லாம் மாத்தி விட்டல, அதுக்கும் தேங்க்ஸ். இல்லாம டாக்டர் சொன்ன மாதிரி தாத்தாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு காரணமும் நீ தான். அதனால ரொம்ப தேங்க்ஸ். இப்பயும் சூர்யா, வீட்டுல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் நான் தான் காரணங்கிற மென்டாலிட்டிலேயே இருப்பீங்க. என்னன்னா நல்ல விஷயங்களுக்கு தேடி வந்து தேங்க்ஸ் சொல்றீங்க. எப்படிங்க இது? இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுக்காத.
உங்க தாத்தா, உங்க தம்பி, உங்க கம்பெனி இதுக்கெல்லாம் நான் செஞ்சா ஓகே. தேடி வந்து தேங்க்ஸ் கூட சொல்லுவீங்க. இதுவே எங்க அக்கா செத்துருவேன்னு சொல்லி கத்திய கையில வச்சு மிரட்டினா, உயிரை காப்பாத்தணுமேன்னு நான் நினைச்சு ஏதாவது பண்ணுனா அது தப்பு. அப்படிதானேங்க? டிக்ஷனரியில அதுக்கு அப்படித்தானே அர்த்தம். வந்து நான் உங்களை குத்தி காட்டணும்னு சொல்லலைங்க. மனசுல பட்டத நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இன்று பூட்டானின் நாணயம் இந்திய ரூபாய். நாளை சந்திப்போம்.